காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கவே தோண மாட்டேங்குதுங்களா? எப்பவுமே ரொம்ப டயர்டாக லெத்தார்ஜிக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? அதுவும் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு சொல்லவே வேண்டாம், இழுத்து போத்தி படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் தோணுது இல்லைங்களா? இதெல்லாம் மாற்றி நம்ம பாடியை ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கும், பாடியை வார்ம் பண்ணி கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் இல்லைங்க, ஒரு பிராணாயாமா ப்ராக்டிஸ் சேர்ந்து பண்ணலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. சூரிய நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரைட் நாஸ்ட்ரல் பிரீதிங் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்க சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆனது ஆக்டிவேட் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்கலி உங்க பாடியை ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. இது மட்டும் இல்லாம உங்க பாடியை வார்மாவும் வச்சுக்குது. இது பண்ணும்பொழுது உங்க பிங்கள நாடியானது ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பத்மாசனா, வஜ்ராசனா ஆர் எனி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. உங்க ஸ்பைன் எரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 கைகளும் சின்முத்ரால வச்சு நேரா நிமிர்ந்து உட்காருங்க. சேர்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா 2 கால்களும் தரையில கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்கள் மூடி ரிலாக்ஸ்டா ஃபியூ பிரீத், மூச்சு உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இப்போ மெதுவா உங்களோட இடது கை கட்டை விரலை வச்சு இடது நாஸ்ட்ரில மெதுவாக க்ளோஸ் பண்ணுங்க. மூக்கில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. மெதுவாக இடது நாசியை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. வலது நாசி வழியாகவே அந்த மூச்சை வெளியே விட்டுடுங்க. மீண்டும் வலது நாசி வழியாகவே மூச்சு உள்ளே இழுங்க. வலது நாசி வழியாகவே மூச்சை வெளியே விட்டுடுங்க. ஒரு 5லிருந்து 10 முறை இந்த பயிற்சியை பண்ணதுக்கு அப்புறமா நேரா நிமிர்ந்து அந்த மூச்சை கவனிச்சு கண்கள் மூடி உட்காந்துக்கோங்க. இப்போ மெதுவாக கைகள் நல்லா ரப் பண்ணி பாமிங் பண்ணுங்க. ஒரு கப் ஷேப்ல ஃபார்ம் பண்ணி உங்க கண்களில் வச்சுக்கோங்க. இப்போ கண்கள் மெதுவாக சிமிட்டி கைகள் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி உங்க கண்கள் திறக்கலாம். இந்த சூரிய நாடி பிராணாயாமாவை 5 to 10 ரவுண்ட்ஸ் தினமும் காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடி த்ரூ அவுட் த டே எனர்ஜெட்டிக் அண்ட் ஆக்டிவாக இருக்கும். உங்கள் மைண்ட் ரொம்பவே ஃபோக்கஸ்ட் அண்ட் அட்டென்டிவாக இருக்கும். இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் தவிர்த்துடுங்க. தினமும் இந்த ப்ராக்டிஸை எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம். மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை என்னால் ஈவினிங் இல்லை மதியம் டைமில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா 3 to 4 hours ஐடல் கேப் விட்டு எந்த பிராணாயாமாவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் அதோட ஃபுல் எஃபெக்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தினமும் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிராணாயாமா உங்கள் பாடியை எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கும்